அது என்ன மேட்ரு இது? அதாவது ஒரு டிரைவர், சரி, ஸ்கூல் டிரைவர், பஸ் டிரைவர். ஆமா, பஸ்ல போற பொண்ணையே லவ் பண்ணிருக்கான். ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணா தமா பொண்ணா இருக்குமேப்பா. ஆமா, ஆனா பயங்கரமா லவ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு காலை காணும். ஐயோ, எப்படிப்பா போச்சு? அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் இந்த பொண்ணை காதலிச்சேன், நான் தாழ்த்தப்பட்ட சமூகம், அதனால இந்த மாதிரி ஆணவ கொலை பண்றதுக்காக என்ன அந்த பெண்ணோட பெற்றோர் தான் வெட்டிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது எப்படிப்பா அவனுக்கே தெரியாம வெட்டுவாங்க? அந்த கொலத்தை காணுன்ற மாதிரி இவர் போய் காலை காணு நிக்கிறாரு. அதான்பா, திடீர்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பின் மண்டையில தாக்கி அதுக்கப்புறம் கைய காலை வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. முக்கிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, ஏதாவது மேட்டர் கிடைக்குன்னு காத்துனே இருப்பாங்களா அவங்கள சொல்லி? ஏதாவது பிரச்சனை, ஒரு தலித் இளைஞனை இந்த மாதிரி தாக்கி கையை இதெல்லாம் வெட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க போராட்டத்திலயும் குதிச்சுட்டாங்க. சரி, ஆனா தோண்டி துருவி நோண்டி நுங்க எடுத்து பார்க்கும் போது இந்த ஆளு குடிச்சிட்டு ட்ரெயின்ல அடிபட்டுதான் கால் போயிருக்கு. இவரா? இந்த இவங்க? ஆமா, டிரைவர் கால் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணான்னா, கால் போன பிறகு அந்த பொண்ணை கால் பண்ணிருக்கான். காதல் அவ்வளவு இதா? இது காதலா? இது சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, நீ ஒரு டிரைவர், கால் போன பிறகு மறுபடியும் அந்த பொண்ணை டார்ச்சர். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணு வீட்டு வாசல்லையே மண்ணெண்ணெய ஊத்தின்னு கொளுத்திட்டு அந்த பொண்ணையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தலித்துக்களுக்கு எதிரான வன்முறை எப்படி தடுக்கணுமோ, இந்த மாதிரி குற்ற செயல்கள்ல ஈடுபடுற தலித்துகளை சாதி அரசியல் பண்ணி மக்களை திசை திருப்ப வேண்டாம்னு நீ சொல்றியாப்பா? நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா.